வணக்கம். உபுண்டு லினக்ஸ் டெஸ்க்டாப் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஜினோம் என்விரான்மென்ட் ல் உபுண்டு லினக்ஸ் டெஸ்க்டாப், உபுண்டு டெஸ்க்டாப்பில் சில அப்ளிகேஷன்கள், டெஸ்க்டாப்பின் தீமை மாற்றுதல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் பதிப்பு 1404. உபுண்டு லினக்ஸின் சில பழைய பதிப்புகளில் டெஸ்க்டாப் இவ்வாறு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ், பிளேஸ் மற்றும் சிஸ்டம் tabகளை திரையின் மேல் இடது மூலையில் காணலாம். உபுண்டு லினக்ஸின் புதிய பதிப்புகளில் டெஸ்க்டாப் இவ்வாறு இருக்கும். லான்ச்சர் ஐ திரையின் இடது பக்கம் காணலாம். லான்ச்சர் மறைந்திருந்தால் இங்கு காட்டப்படுவது போல அதை தெரியுமாறு செய்யலாம். அதற்கு மாஸ் ஐ திரையின் இடப்பக்கத்திற்கு நகர்த்தவும். இப்போது லான்ச்சர் தெரியும். மாஸ் ஐ அங்கிருந்து நகர்த்தினால் மீண்டும் லான்ச்சர் மறைந்துவிடும். லான்ச்சர் ஐ எவ்வாறு எப்போதும் தெரியுமாறு வைப்பது? டெஸ்க்டாப் திரையின் வலது மூலையில் உள்ள வீல் ஐகானை கிளிக் செய்க. பின் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஐ கிளிக் செய்து அப்பியரன்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். அப்பியரன்ஸ் ல் பிஹேவியர் tab ல் கிளிக் செய்க. இங்கே ஆட்டோ ஹைட் தே லான்ச்சர் ஐ ஆஃப் என மாற்றவும். இப்போது லான்ச்சர் எப்போதும் தெரியும். இந்த விண்டோவை மூடுவோம். முன்னிருப்பாக லான்ச்சர் ல் சில ஐகான்கள் இருப்பதை காண்க. லான்ச்சர் ன் மேலே டாஷ் ஹோம் ஐகான் உள்ளது. டாஷ் ஹோம் ஐ திறக்க அதன் மீது கிளிக் செய்க. மேலே ஒரு சியர்ச் பார் பீல்ட் ஐ காண்பீர்கள். இப்போது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு செல்வது எப்படி? அது மிக சுலபம். கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஐ காண முயற்சிப்போம். எனவே சியர்ச் பார் பீல்ட் ல் டைப் செய்க கால்க். லிப்ரியாஃபிஸ் கால்க் மற்றும் கால்குலேட்டர் இரண்டும் காட்டப்படுவதை காண்க. கால்குலேட்டர் ஐகான் ஐ கிளிக் செய்க. கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இப்போது திரையில் திறக்கிறது. உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் அப்ளிகேஷன்ஸ், ஆக்செசரிஸ், கால்குலேட்டர் ல் கிளிக் செய்ய வேண்டும். கால்குலேட்டர் எண்கணித, அறிவியல் அல்லது நிதியியல் கணக்கீடுகளுக்கு உதவுகிறது. சில எளிய கணக்கீடுகளை முயற்சிப்போம். டைப் செய்க 5 அஸ்டெரிஸ்க் 8 பின் எக்குவல் டோ குறியை அழுத்துக. எக்குவல் டோ குறியை அழுத்துவதற்கு பதிலாக கீபோர்ட் ல் Enter கீயையும் அழுத்தலாம். கால்குலேட்டர் ல் விடை காட்டப்படுகிறது. இதேபோல கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஐ பயன்படுத்தி அனைத்து கணக்கீடுகளையும் செய்யலாம். குளோஸ் பட்டன் ஐ அழுத்தி கால்குலேட்டர் ஐ மூடுவோம். உபுண்டு லினக்ஸ் இயங்குதளத்தின் மேலும் சில முக்கியமான அப்ளிகேஷன்களை காண்போம். அதற்கு டாஷ் ஹோம் க்கு மீண்டும் செல்வோம். டாஷ் ஹோம் ஐ திறப்பதற்கான மற்றொரு வழி கீபோர்ட் ல் விண்டோஸ் கீயை அழுத்துவது. சியர்ச் பார் ல் டைப் செய்க கெடிட். டெக்ஸ்ட் எடிட்டர் ஐகான் தோன்றுகிறது. அதன் மீது கிளிக் செய்க. உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் அப்ளிகேஷன்ஸ், ஆக்செசரிஸ், கெடிட் ல் கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் இப்போது திரையில் காண்பது கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ. இங்கே சில உரைகளை டைப் செய்கிறேன். ஹெல்லோ வர்ல்ட். ஃபைல் ஐ சேமிக்க கீபோர்ட் ல் Ctrl S கீகளை ஒருசேர அழுத்துக. மாறாக பைல் க்கு சென்று சேவ் ல் கிளிக் செய்க. இப்போது சேவ் ஏஎஸ் என்ற ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. இது பைல் நேம் மற்றும் பைல் ஐ சேமிக்கும் இடத்தை கேட்கிறது. helloடிஎக்ஸ்டி என பெயரை கொடுக்கிறேன். இடத்திற்கு டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து சேவ் பட்டன் ஐ கிளிக் செய்கிறேன். கெடிட் விண்டோவை இப்போது மூடி நம் பைல் டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்பட்டதா இல்லையா என காண்போம். இப்போது டெஸ்க்டாப் ல் அந்த பைல் helloடிஎக்ஸ்டி ஐ காணலாம். அதாவது நம் டெக்ஸ்ட் பைல் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. இந்த பைல் ஐ அதன் மீது டபுள் கிளிக் செய்து திறக்கிறேன். நாம் எழுதிய உரையுடன் நம் டெக்ஸ்ட் பைல் திறக்கப்பட்டிருப்பதை காண்க. கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் பற்றி இணையதளத்தில் ஏராளமான தகவல்கள் உள்ளன. இதற்கான ஸ்போக்கன் tutorialகள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ மூடுவோம். மற்றொரு அப்ளிகேஷன் டெர்மினல் ஐ காண்போம். விண்டோஸ் கீயை அழுத்தி டாஷ் ஹோம் க்கு வருவோம்.
சர்ச் பார் fieldல் டைப் செய்க டெர்மினல். டெர்மினல் ஐகானை கிளிக் செய்க. உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் இதற்கு அப்ளிகேஷன்ஸ், ஆக்செசரிஸ், டெர்மினலுக்கு செல்ல வேண்டும். திரையில் டெர்மினல் விண்டோ திறக்கிறது. டெர்மினலை திறப்பதற்கான ஷார்ட்கட் கீ Ctrl Alt T என்பதை குறித்துக்கொள்க. டெர்மினல் கமாண்ட் லைன் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கிருந்து கணினிக்கு கட்டளையிடலாம். உண்மையில் இது GUI ஐ விட சக்தி வாய்ந்த ஒன்று. டெர்மினல் விண்டோவிற்கு வருகிறேன். இப்போது டெர்மினலின் வேலையை அறிய ஒரு எளிய கமாண்டை டைப் செய்வோம். எல்எஸ் பின் எண்டரை அழுத்துக. நடப்பு டைரக்டரியின் fileகள் மற்றும் folderகளின் ஒரு பட்டியலை காணலாம். இங்கே ஹோம் போல்டரின் fileகள் மற்றும் folderகளை இது காட்டுகிறது. ஹோம் போல்டர் பற்றி பின்னர் இதே டுடோரியலில் காண்போம். இங்கு டெர்மினல் பற்றி அறிய மேலும் நேரத்தை செலவிடப் போவதில்லை. டெர்மினலை மூடுவோம். இந்த இணையதளத்தில் லினக்ஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல் தொடரில் டெர்மினல் கமாண்ட்கள் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. இப்போது மற்றொரு அப்ளிகேஷன், அதாவது பயர்ஃபாக்ஸ் வெப் browserஐ காண்போம். மீண்டும் கீபோர்டில் விண்டோஸ் கீயை அழுத்தி டாஷ் ஹோம் ஐ திறந்து சர்ச் பார் ல் டைப் செய்க பயர்ஃபாக்ஸ். பயர்ஃபாக்ஸ் வெப் browser ஐகானை கிளிக் செய்க. பழைய பதிப்புகளில் அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட், பயர்ஃபாக்ஸ் வெப் browserக்கு செல்ல வேண்டும். வேர்ல்ட் வைட் வெப் ஐ அணுக பயர்ஃபாக்ஸ் வெப் browser பயன்படுகிறது. இப்போது பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் விண்டோ திறந்திருப்பதை காண்க. ஸ்போக்கன் டியூட்டோரியல் தளத்திற்கு செல்வோம். அதற்கு அட்ரெஸ் barக்கு செல்க அல்லது கீபோர்டில் F6 ஐ அழுத்துக. இப்போது F6 ஐ அழுத்துகிறேன். நாம் அட்ரெஸ் barல் உள்ளோம். அட்ரெஸ் barல் ஏதேனும் டெக்ஸ்ட் இருந்தால் நீக்க backspace ஐ அழுத்துக. இப்போது டைப் செய்வோம் http://spoken-tutorial.org. நாம் டைப் செய்யும் போது பயர்ஃபாக்ஸ் சில சாத்தியங்களை பரிந்துரைக்கலாம். அவற்றில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது முழு முகவரியையும் டைப் செய்து எண்டரை அழுத்தலாம். கொடுக்கப்பட்ட இணையதளத்திற்கு பயர்ஃபாக்ஸ் இணைக்கப்படும். ப்ரவ்சரில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஹோம் பேஜ் திறக்கிறது. இதை மூடிவிட்டு நாம் அடுத்த அப்ளிகேஷனுக்கு செல்வோம். டாஷ் homeக்கு மீண்டும் சென்று சர்ச் barல் டைப் செய்க ஆஃபிஸ். கால்க், இம்ப்ரெஸ், ரைட்டர் மற்றும் டிராவ் போன்ற பல லிப்ரியாஃபிஸ் componentகளை காணலாம். உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் அப்ளிகேஷன்ஸ், ஆஃபிஸ்-க்கு செல்ல வேண்டும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையதளத்தில் இந்த componentகளின் மிக சிறப்பான டுடோரியல்கள் உள்ளன. இப்போது வீடியோ தேர்வை காண்போம். டாஷ் homeக்கு சென்று டைப் செய்க வீடியோ. காட்டப்படும் பட்டியலில் ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் வீடியோஸ் உள்ளது. வீடியோஸ் வீடியோக்கள் அல்லது பாடல்களை இயக்க பயன்படுகிறது. முன்னிருப்பாக ஓப்பன் பார்மேட் வீடியோ fileகளுக்கு மட்டும் வேலை செய்யும். உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் அப்ளிகேஷன்ஸ், சவுண்ட் அண்ட் Videoக்கு செல்ல வேண்டும். இங்கே பல்வேறு அப்ளிகேஷன்களை காணலாம். அப்ளிகேஷன் மூவி பிளேயர் இங்கு உள்ளது. அதன் மீது கிளிக் செய்க. என் பென்டிரைவில் இருந்து ஒரு உதாரண ஃபைலை இயக்குகிறேன். இப்போது என் கணினியின் USB ஸ்லாட்டில் என் பென்டிரைவை உள்நுழைக்கிறேன். பென்டிரைவ் போல்டர் தானாக திறக்கப்படுகிறது. அது திறக்கவில்லை எனில் லான்ச்சரில் இருந்து அதை அணுகலாம். லான்ச்சரின் கீழே பென்டிரைவ் ஐகானுக்கு செல்க. அதன் மீது கிளிக் செய்தால் பென்டிரைவின் fileகள் மற்றும் போல்டர்களை அது காட்டும். இப்போது ஒரு மூவி ஃபைல் bigbugBunny.ogv ஐ திறக்கிறேன். இது என் ஃபைல். அதை திறக்க அதன் மீது டபுள் கிளிக் செய்கிறேன். இது முன்னிருப்பாக வீடியோஸில் திறக்கிறது. மூவியை நிறுத்துவோம். உபுண்டு லினக்ஸின் பழைய பதிப்புகளில் டெஸ்க்டாப்பில் பென்டிரைவ் தெரியவரும். டெஸ்க்டாப்புக்கு நேரடியாக செல்ல புது உபுண்டு பதிப்புகளில் கீபோர்டில் Ctrl Windows மற்றும் ட் கீகளை அழுத்தவும். பழைய உபுண்டு பதிப்புகளில் டெஸ்க்டாப்புக்கு செல்ல Ctrl Alt D அல்லது விண்டோஸ் மற்றும் ட் கீகள் பயன்படுகின்றன. பதிப்புகளில் இது மாதிரியான மாறுதல்களை கையாள பயனர் தயாராக இருக்க வேண்டும். இப்போது டெஸ்க்டாப்புக்கு செல்ல Ctrl Windows மற்றும் ட் கீகளை அழுத்துவோம்.
இந்த டெஸ்க்டாப்பின் மேலும் சில முக்கிய விஷயங்களை இப்போது காண்போம். லான்ச்சர் ல் உள்ள போல்டர் ஐகானை காண்க. அதை கிளிக் செய்வோம். ஹோம் போல்டர் திறக்கிறது. உபுண்டு லினக்ஸ் ன் பழைய பதிப்புகளில் பிளேஸ் ஹோம் போல்டர் ஐ கிளிக் செய்ய வேண்டும். உபுண்டு லினக்ஸ் ல் ஒவ்வொரு பயனருக்கும் ஒரு தனித்த ஹோம் போல்டர் உள்ளது. ஹோம் போல்டர் ஐ நம் fileகள் மற்றும் folderகளை சேமிக்கும் நம் வீடு எனலாம். நாம் அனுமதிக்காத வரை அவற்றை யாராலும் காண முடியாது. ஃபைல் permissionகள் குறித்து மேலும் அறிய லினக்ஸ் ஸ்போக்கன் tutorialகளை காணவும். மீண்டும் நம் ஹோம் போல்டர் க்கு வருவோம். மற்ற folderகளையும் காணலாம். டெஸ்க்டாப், டாக்குமென்ட்ஸ், டவுன்லோட்ஸ் போன்ற பல. லினக்ஸ் ல் ஒவ்வொன்றும் ஒரு ஃபைல். டெஸ்க்டாப் போல்டர் ஐ அதன் மீது டபுள் கிளிக் செய்து திறக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து நாம் சேமித்த அதே helloடிஎக்ஸ்டி ஃபைல் ஐ காணலாம். எனவே இந்த போல்டர் உம் டெஸ்க்டாப் உம் ஒன்றே. இதை இப்போது மூடுகிறேன். டெஸ்க்டாப் ல் ஒரே தேமே ஐ பார்ப்பதற்கு சலிப்பாக இருக்கிறதா? அதை மாற்றுவோம். டாஷ் ஹோம் க்கு சென்று சியர்ச் பார் பீல்ட் ல் டைப் செய்க சிஸ்டம் செட்டிங்ஸ். பின் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஐகான் மீது கிளிக் செய்க. மாறாக டெஸ்க்டாப் திரையில் மேல் வலது பக்கம் வீல் ஐகானை கிளிக் செய்யலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் பின் அப்பியரன்ஸ் ல் கிளிக் செய்க. முந்தைய உபுண்டு லினக்ஸ் பதிப்புகளில் இதற்கு சிஸ்டம், பிரெஃபரன்ஸ், அப்பியரன்ஸ் ஐ கிளிக் செய்ய வேண்டும். அப்பியரன்ஸ் விண்டோ திறக்கிறது. இங்கே தீம்ஸ் tab ல் ஏற்கனவே நிறுவப்பட்ட பல themeகள் உள்ளன. உங்கள் விருப்பத்திற்கேற்ப இந்த themeகளை பயன்படுத்தலாம். அதன் மீது கிளிக் செய்தவுடன் உங்கள் டெஸ்க்டாப் ல் மாற்றம் ஏற்படுவதை காண்க. Ctrl விண்டோஸ் மற்றும் ட் கீகளை ஒருசேர அழுத்தி அதை தெளிவாக காணலாம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது உபுண்டு டெஸ்க்டாப், லான்ச்சர் மற்றும் அதில் காணப்படும் சில ஐகான்கள், முக்கியமான சில applicationகளான கால்குலேட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர், டெர்மினல், பயர்ஃபாக்ஸ் வெப் பிரவ்சர், மூவி பிளேயர் மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் componentகள், ஹோம் போல்டர் மற்றும் உங்கள் டெஸ்க்டாப்பின் தேமே ஐ மாற்றுதல். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. அதை காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken-tutorial.org/nmeict-intro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.